அந்த தகுதியற்றவனை புகழ்றதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் தர்ற 10-5க்கு நாம் புகழும்போது, ஒருவேளை அவன் தர்ற 10-5க்கு நம்ம புகழ்ந்தோண்டா அந்த 10-5 எவ்வளோ காலம் நம்மள்கிட்ட இருக்கும்? படைத்தவன் அப்படி அல்லவே. அவன் தந்த எவ்வளவோ நியாமத்துக்கள், அவன் தர இருக்கின்ற எவ்வளவோ நியாமத்துக்கள். அப்படி இருக்கையில் அந்த ரப்பை புகழுங்கள் சகோதரர்களே. அவன் உள்ளத்தை அப்படியே வசீகரிக்க செய்யுங்கள். உங்களுடைய நாவு அல்லாஹு அக்பர் என்று அந்த ரப்பை ஹம்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஹம்தின் ஒரு வகைதான் இது. அதனால இந்த வஸீஃபாவை கையில் எடுத்து தினசரி இந்த ஒரு அற்புதமான திக்ரை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தவறு செய்யும்போது, அதை தெரிந்து செய்யும்போது மனிதன் அவனுடைய அமரத்தன்மையும் இழக்குகிறான், அவனுடைய புனிதத்தன்மையை இழக்குகிறான். இன்னும் தவறுகள் அதிகபட்சமாக ஆகும்போது அவனுடைய மனிதத்தன்மையை இழந்து விடுகிறான். மனிதத்தன்மை இழந்துவிட்ட அந்த மனிதனை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பாசத்தோடு பார்ப்பதற்கு தகுதியற்றவனாக ஆகிவிடுகிறான். ஆனால் அதே சமயத்தில் நாள்பட அவன் உள்ளம் அந்த பாவத்தின் மீது பிடிமானம் இல்லாமல் கசப்பும் வெறுப்பும் அந்த மனதில் உண்டாகி, சரி பாவத்திலிருந்து மீள வேண்டும், இனிமேலும் ஒருபோதும் அல்லாஹ்விற்கு மாற்றமாக நாம் வாழக்கூடாது, நாம் ஏன் இப்படி திசை தெரியாமல் சென்று கொண்டிருக்கிறோம், நாம் ஏன் இப்படி இலக்கு தெரியாமல் சென்று கொண்டிருக்கிறோம், நமக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும் அல்லவா, உலகத்திலும் மறு உலகத்திலும் இறைவனுக்கு பிடித்தமான ஒரு சமயோகிதமான நல்ல வாழ்க்கை வேண்டும் அல்லவா, அந்த வாழ்க்கையை நாம் ஏன் மேற்கொள்ளக்கூடாது என்ற அந்த மனம் திருந்துதல் இருக்கிறது அல்லவா. அந்த மனம் திருந்துதலும் கூட அல்லாஹ் தரக்கூடிய ஒரு மாபெரும் நேமத். எந்த ஒரு மூமினை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆசீர்வதிக்கிறானோ அந்த மூமினுக்கு மட்டும் இந்த மனம் திருந்துதலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான், அவருடைய கருணைக்கு உட்பட்டவனாக மாற்றுகிறான். அந்த நிலைமையில் அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் உலக முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. பாவம் செய்வது என்பது இயல்புதான். ஆனால் அந்த பாவத்தை தொழிலாக கொள்வதுதான் மிக பெரும் துரோகம். அந்த பாவத்திலிருந்து மீட்சி அடைபவனை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 3 விஷயங்களின் மூலமாக அல்லாஹ் சிறப்புப்படுத்துகிறான். ஒன்று, அவன் செய்த பாவத்தை மன்னிக்கிறான். இன்னொன்று, அவன் பாவங்களை நன்மைகளாக மாற்றுகிறான். இன்னொன்று, உலகத்தின் வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக அவன் என்ன கேட்டாலும் அவனுக்கு தருகிறான். அல்லாஹ்விற்காக பாவத்தை விட்டொழித்தான்ல, தன் உணர்ச்சிகளை எல்லாம் தூக்கி தூர போட்டான்ல, அப்ப இந்த ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்பதற்காக அவன் கேட்டவைகளெல்லாம் கொடுக்கிறான். சரி, இந்த 3ஐயும் ஒரு சேர உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான வஸீஃபா. நன்மைகள் இதுதான் அதுதாண்டு தெரியாத அளவுக்கு, மலக்குகளை திகைக்கக்கூடிய அளவுக்கு, மலக்குகளை எப்படி இதற்குண்டான நன்மைகளை எழுதுவது அப்படின்னு சொல்லி திகைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரே ஒரு வஸீஃபாவிலே அத்தனை பெரிய வெகுமதியை வைத்திருக்கிறான். அந்த வஸீஃபாவை தான் இப்போ நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வஸீஃபா பாவ மன்னிப்பை பெற்றுத்தரும், பாவங்களை நன்மைகளாக மாற்றும், மிக பெரும் அந்தஸ்தை உலகத்திலும் மறு உலகத்திலும் தரும், நன்மைகள் கட்டுக்கடங்காமல், அதாவது எத்தனை நன்மைகள் என்ற அந்த பெர்சன்டேஜே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதமான வஸீஃபா எங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் தந்த வஸீஃபா. இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரமிக்க செய்தி. சையதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு மனிதர் யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அலீமி சுல்தானிக, யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அலீமி சுல்தானிக, யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அலீமி சுல்தானிக என்ற துஆவை ஓதினால் அல்லாஹ் அக்பர், அதற்கு எவ்வளவு நன்மை எழுதுவது என்று தெரியாமல் மலக்குகள் திகைக்கிறார்கள். மலக்குகள் தேய்ப்பது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலேயே யா அல்லாஹ், உன்னுடைய இந்த அடியான் ஒரு வாசகத்தை கூறியுள்ளான்,
அதற்கு நாங்கள் எவ்வளவு நன்மைகளை எழுதுவது என்று கேட்கும்போது அல்லாஹு தாலா அவன் என்னை பற்றி எப்பேற்பட்ட வார்த்தையை சொல்லியிருக்கிறான் தெரியுமா? அவன் கூறியபடி இந்த வார்த்தைகளை எழுதி கொள்ளுங்கள், அந்த நன்மைகளை நாளை ஆகிரத்தில் அவன் என்னை சந்திக்கும் போது நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லுவானா. அப்பேற்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தைகளின் அர்த்தங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வார்த்தையின் அர்த்தத்தை நீங்க பார்க்கும்போது கணக்கற்ற நன்மைகளை அந்த வாசகம் கொண்டிருக்கிறது. மலக்குகளை திகைக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்ட நன்மைகளின் குவியலை அது கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு வெள்ளிடை, உங்களுக்கு நிதர்சனமாக புரியும். அர்த்தத்தை பாருங்கள். யா ரப்பி லக்கல் ஹம்து, என் இறைவனே உனக்கே புகழ் அனைத்தும். கமா எம்பகை லி ஜலாலி வஜீக வ அதீமி சுல்தானிக்க, மகத்துவமிக்க உன் ஆட்சியை, மேன்மைக்குரிய உனது உள்ளமையை எவ்வாறு புகழ்வது தகுதியானதோ அவ்வாறு நான் உன்னை புகழ்கிறேன் அப்படின்னு பொருள் முடியக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் அற்புதமான வசீஃபா. பொதுவாகவே நான் சொல்வேன், இறைவனை மிக அதிகமாக புகழும் போது அல்லாஹ் தஆலா ஆனந்தப்படுகிறான். அந்த ஆனந்தம் அளவுக்கு அதிகமாக ஆகும்போது நீ என்ன கேட்டாலும் ரப்புல் ஆலமீன் தந்து விடுவான். ஷரியத்திற்கு புறம்பான ஹராமியத்தான காரியத்தை தவிர வேறு எதை கேட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து விடுவான். அவனை புகழ வேண்டும், அளவீடு இல்லாமல் அவனை உயர்ந்த புகழாக புகழ வேண்டும். அல்லாஹ் அக்பர். அந்த புகழுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்காக எதையும் செய்வான். அல்லாஹ் தஆலா உங்களுக்காக எதையும் செய்வான். அல்லாஹ் தஆலா மனிதர்களை புகழ்றது வேஸ்ட். மனிதர்கள் இங்கே புகழ்ந்தா என்ன நடக்கும்? அந்த நேரத்தில் ஒரு மிதப்பு வரும். அந்த மிதப்புக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அந்த மிதப்பில் ஒரு அம்மஞ்சொல்லி பிரயோஜனம் இருக்காது. அதுவும் தகுதியற்றவனை நீங்கள் புகழ்றீங்கன்னு வச்சுக்கிறீங்க. அந்த தகுதியற்றவனை புகழ்றதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் தர்ற 10-5க்கு நாம் புகழும்போது, ஒரு வேளை அவன் தர்ற 10-5க்கு நம்ம புகழ்ந்தோண்டா அந்த 10-5 எவ்வளோ காலம் நம்மள்கிட்ட இருக்கும்? படைத்தவன் அப்படி அல்லவே. அவன் தந்த எவ்வளவோ நியாமத்துக்கள், அவன் தர இருக்கின்ற எவ்வளவோ நியாமத்துக்கள். அப்படி இருக்கையில் அந்த ரப்பை புகழுங்கள் சகோதரர்களே. அவன் உள்ளத்தை அப்படியே வசீகரிக்க செய்யுங்கள். உங்களுடைய நாவு அல்லாஹு அக்பர் என்று அந்த ரப்பை ஹம்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஹம்தின் ஒரு வகைதான் இது. அதனால இந்த வசீஃபாவை கையில் எடுத்து தினசரி இந்த ஒரு அற்புதமான திக்ரை 100 முறை ஓதுங்க. 100 முறை ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ். இஷாவுக்கு பிறகு தூங்குகின்ற நேரத்தில் இந்த வசீஃபாவை அப்படியே கண்மூடி ஓதிவிட்டு இறைவனை புகழ்ந்தோம் என்ற மன நிறைவோடு தூங்குங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து விடியக்கூடிய அந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்னாளாக விடியும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்ய மறந்துடாதீங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.